அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான சரியான ஒரு நேரம் வரும் வரை நாம் அனைவரும் காத்திருப்போம். அது போன்ற ஒரு நேரம்தான் இந்த நேரம். சரியாக வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது. காரணம், எங்களுடைய பிரச்சனைகள், அதாவது எங்கள் என்று நாம் என்று சொல்வது மக்களுடைய பிரச்சனை. அந்த மக்களுடைய பிரச்சனையை சரியாக பேசக்கூடிய ஒருவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவர்தான் ஐக்கிய குடியரசு முன்னணியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் அதேபோன்று முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய நஜா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் முகமது நசீர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் எமது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு. இப்போ நீங்கள் எப்போ அரசியலுக்கு வாரீங்க? நான் 1979, எனக்கு ஒரு 18 வயசு பிறந்திருக்கும். அந்த நேரத்தில் ஏச்சம் பௌசி கொழும்பு அபேட்சகராக கொழும்பு மாநகர சபாவை கேண்டிடேட் ஆகிற காலத்தில் அந்த நேரத்தில் அவரோட பின்னுக்கு போய்த்து 25 இயர்ஸ் நாங்கள் அவரோட கூடுதலாக இருந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 1979. அப்போ 79 தான் ஃபௌசி வாராரு கொழும்பு மாநகர சபையாகி அவர் வாராரு. என்ன கட்சி அப்போ அவர் நினைக்கிற மாதிரி யூஎம்பி என்னமோ இதில் தான் அவர் கேண்டிடேட் ஆவினார். அதில் அவருக்கு பின்னுக்காலத்தை நாங்கள் கொஞ்சம் பேக் பண்ணிக்கொண்டு அவரோட பின்னுக்கால போயிட்டு தான் நாங்கள் இருந்தோம். கடைசி அந்த நேரமே அரசியலுக்கு இறங்கிட்டோம். அப்போ பிரேமதாசன் இருக்கிறாரு, மெதகுழம்பில் பிரேமதாசையும் இருக்கிறார். அப்போ அந்த நேரம் இந்த அரசியலில் நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு 18 வயசுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இவர் வெற்றி உள்ளுக்கு போயிட்டார். மாநகர சபா முதலாக வெற்றி போயிட்டார். அப்போ அந்த நேரம் என்னென்ன மாதிரி சேவைகள் கிடைச்சிச்சு மாநகர சபையில்? சாதாரணமாக சமூக சேவைன்னா மக்களுக்கு பொதுநல சேவைன்னு சொல்கிறது நிறைய வேலைவட்டி நடந்துச்சு. அப்போ யார் மேயராக இருந்தால் ஞாபகம் இருக்கா? அப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. பிரசன்ன குணவர்தனைக்கு முதல்ல இருந்தது நான் சொல்கிறேன், அந்த ஏச்சம் ஃபௌசி அவர்கள் உறுப்பினருக்கு இருக்கிற காலத்தில் யார் இருந்தா? அப்போ எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் குறவு. ஆனால் அப்போ மாநகர சபை மந்திரியாக வராரு. அப்போ அந்த நேரத்தில் இருந்து அவர் நல்லா கொழும்பில் நல்லா வேலைவட்டி செஞ்சவர். மக்களுக்கு தேவையான வேலைவட்டிகள் செஞ்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த டெங்கு அது இது அந்த ஊத்த விஷயங்கள் அது இது அந்த அளவுக்கு நிறைய ஒரு வேலைவட்டி ஆட்களும் குறவு. அந்த மாதிரி நல்ல டீசனாக ஆட்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நகர சபாவும் நல்லா வேலை செஞ்சு கொண்டு போச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ வாரீங்க மாநகர சபைக்கு? எப்போ நீங்கள் எப்படி உறுப்பினராக வாரீங்க? நான் 94 சந்திரிகா அம்மையாரோட அரசாங்கத்தில் தான் கீழே எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு. எந்த கட்சி மூலமாக நீங்கள் போனீங்க? அதாவது ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷத்தான். வெற்றில சின்னமா? இல்லை, வெற்றில சின்னம். அப்போ அந்த நேரம் அவங்க பொதுஜன எக்ஸத் பெரமுன சந்திரிகா அம்மையாரோட. அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லை, ஏன்னா சுதந்திர கட்சி கை சின்னம். அப்போ அந்த நீங்கள் வெற்றில சின்னத்தில் கேட்டு, அதாவது மாநகர சபைக்கு. அப்போ அந்த நேரம் நீங்கள் கேட்ட காலத்தில் இருந்தவங்க இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க மாநகர சபை? இன்றைக்கு அநேகமான பேர் இல்லை. அதாவது உங்களோட வாக்கு கேட்டவங்களோ சேவை செஞ்சவங்களோ இப்போ ஈக்கிறவங்களோ இல்லை. பிரசன்ன குணவர்தனா அவங்க எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த தமிழ் மேயர் ஒருத்தர் இருந்தார், யார் அவரோட பேர்? பாஸ்கர் இல்லை. தமிழ் மேயர் ஒன்று இருந்தார், கணேசலிங்கம். அவங்கெல்லாம் நல்ல நாட்டுக்கு சேவை செஞ்ச ஆட்கள், நகர சபாவுக்கு நகரைக்கு நல்ல வேலை செஞ்ச ஆட்கள். அப்போ அந்த நேரம் கொழும்பு நகரம் அப்படின்னு சொன்னால் அழகாகவும் இருந்தது, போதைப் பொருளற்ற நகரமாக இருந்தது. அதாவது இளைஞர்கள்ட்ட கையில் 1000% இளைஞர்கள்ட்ட கையில் போதைப் பொருளே இல்லை. அப்படி ஒரு போதைப் பொருள் இல்லாத ஒரு சமூகமாக இருந்த எங்களுடைய இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், எப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. 83 ஒன்சேலின்னு ஒன்று வந்துச்சு தானே கலவரம். 83 கலவரம் அது தீர்ந்து அப்படி கடைசியாக போகிற பீரியடில் இருந்து தான் இதை கொஞ்சம் பரிமாற ஆரம்பிச்சிச்சு. போதைப் பொருள்ண்டா தூள். அதை இப்போ என்னமோ சொல்கிறாங்க ஹெரோயினா என்னமோ ஒரு தூள்ன்றாங்க. நான் இன்னும் கண்ணால் கண்டதில்லை, எனக்கு 68 வயசு. நான் இன்னும் கண்ணால் கண்டதில்லை அந்த சாமான் என்ன பொருள்ண்டு. இருந்தாலும் இப்போ ஆட்கள் செல்றது கேட்குது. எங்களோட
தொழில் செய்கிற இடத்துல கூட அங்கிட்டு போக்குவரத்து செஞ்சு கொண்டு போவான், குடும்பம் மறது தாக் தின்னது தாக் தின்ன எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவன் முன்னுக்கு கேட்குறது அதைத்தான். இனி அதில் இருந்து தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் ஆரம்பம் கூடிச்சு. அப்போ இந்த போதைப்பொருள் பாவனை வந்து இப்போ இலங்கையிலலாம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இருந்த காலத்துலலாம் குறைவாக இருந்தது, 100 இல்லை, 100 இல்லாமல் இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த கொழும்பு மாநகர சபையில் வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து சொல்லுது ஊழல் நடந்திருக்கு. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்து அந்த ஊழலை விசாரிக்கிறதுக்காக இப்போ கொழும்பு மாநகர சபை ஜனாதிபதி ஆணைக்குழு ஜனாதிபதி நியமித்திருக்காரு. அவர் ஒரு ஆணைக்குழு நியமித்திருக்காரு. நகரசபாவையில் நடந்த ஊழல்களை விசாரிக்க, மோசடிகளை விசாரிக்க. அதாவது கடந்த ஆட்சியில் இப்போ இல்லை, இப்போ இருக்கிறது இனி இப்போ அவங்க ஆட்சி தானே நடக்குது, கம்பைன் தானே. ஆமாம் ஆமாம். அப்போ கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை விசாரிப்பதற்கு தான் இந்த ஆணைக்குழு. உண்மையிலே ஊழல் நடந்துச்சு இல்லை? என்னைய பொறுத்தளவில் ஊழல்ன்றது வந்து அந்த அளவுக்கு பரப்பலான ஒரு ஊழல் ஒன்று நடக்கிறதுக்கு அன்னைக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அன்றைக்கு இருந்த மந்திரிமார் எம்எம்சிமாராக இருந்தாலும் சமூகத்துக்கு சேவை செஞ்சு கொண்டு இருந்தவங்க தான் இருந்தாங்களே ஒழிய அவங்க அதை எடுத்து சாக்கில் போட்டுக்கொண்டு போகிற அளவுக்கு மந்திரிமார் எம்எம்சிமார் ஒருத்தரும் இருக்கல. இனி இதுக்கு புறவு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு. ஆனால் ஊழல் நடந்திருக்கான் அவரே சொல்கிறார். அவர் சொல்கிறார் என்ன சொன்னால் இப்போ அவரே பார்க்கணுமே, அவர் நல்ல மனுஷன் இல்லையே. இப்போ நான் சும்மா சொல்லுமே ஜனாதிபதி எடுத்து பார்ப்போமே, இப்போ கண்டினா போகலாம் தானே. இப்போ ஜனாதிபதி எடுத்து பார்ப்போம், அவர் நல்ல மனுஷன் ஒன்று இல்லையே. இல்லை அப்படி சொல்ல இயலாது. இல்லை சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தீங்க, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர், முக்கியமான ஒரு பதவியில் வேறு இருக்கிறீங்க. அதாவது ஐக்கிய குடியரசு முன்னணியில் மத்திய குழும அமைப்பாளர் அப்படின்னு ஒரு பதவியில் இருக்கீங்க. சம்பிக்க ரணவக்க தான் உங்களோட கட்சியினுடைய தலைவர். அப்படி இருக்கும் போது நீங்கள் முறைப்பாடை சொல்லலாம். ஆனால் நம்ம கண்ணில் காங்காத முறைப்பாடை எப்படி ஜனாதிபதிக்கு சொல்கிறோம்? இல்லை, அவர் ஒரு நாட்டோட ஜனாதிபதி, மக்கள் 69 லட்சம் வாக்குகளை கொடுத்து அவர் ஊழல் செஞ்சதுன்றதை நான் சொல்ல வரல. அவரோட கட்சியில் உள்ளவங்க, அவரோட ஆட்சியில் உள்ளவங்களும் ஏற்கனவே இருந்தவங்களும் என்னெல்லாம் செஞ்சுப்பாங்க. சும்மா சொல்லுமே அவர் எங்களுடைய ஆகார எம்மத்தின்னு சொல்லி இப்போ அவர் வசந்த சமரசிங்க அவர் வந்த புதியில் சொன்னார், நான் கோச்சியில் பேத்திருந்தேன், இந்த ஏதோ அவர் செஞ்சு வந்தார். மக்கள் கூப்பிட்டு பிளேண்டி தந்தாங்க, மக்கள் கூப்பிட்டு எனக்கு கடையாப்பா வாங்கி தந்தாங்க, பேக்கில் வாழைப்பழத்தை போட்டு தந்தாங்க, மரக்கறியை போட்டு தந்தாங்கன்றாரு. கேட்டிருப்பீங்க தானே நீங்கள்? இது நான் சொல்லல, இது அவர் சொன்னது அவரோட வாயால் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவரோட நிலைமையை கொஞ்சம் பாருங்கள் பார்ப்போம் திரும்பி. இல்லை ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருந்தது, எங்களோட குடும்ப சொத்தெல்லாம் இருந்தது அவங்க சொல்கிறாங்க. அதை எங்கே நாங்களும் பார்க்கல. ஆனால் அனுராதபுரத்தில் தம்புத்தேகமையில் நல்ல வசதியாக இருந்த குடும்பம் நாங்கள் அப்படின்னா அவருடைய கட்சியிலோட ஏனையவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் ஊழல் செய்திருக்கிறாங்க. எல்லாமே பொதுவாக செல்ல போனால் இன்றைக்கி என்னையே மூளையும் தவிர ஏன்னா நாங்கள் பெரிய இடத்துல இன்னும் இல்லையே, நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் சம்பாதித்தல் ஒன்று இல்லையே. அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்க போகல முன்னால் பின்னால் இப்போ வருவோர் இருப்போர் எல்லாருமே ஊழல் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கக்கூடும். அப்போ அந்த ஊழல் எல்லாருமே செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற சாட்சிகள் இருக்குது. இப்போ ஒரு ஊழலாக வெளியில் வந்து கொண்டிருக்கு. அதாவது ஒருத்தர் செஞ்ச ஊழல் வராது. ஆனால் இந்த அரசாங்கம் தேடி பிடிக்கிறாங்க. இல்லை அதுதான் வராது. அதாவது என்னன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு தேவையானால் இப்போ நான் ஒரு ஊழல் செஞ்சுக்கிறேன், அது பெண்டினா போகுது, தாரு பெண்டினாகிறது. ஆனால் இது நீதித்துறையில் வந்து அரசாங்கம் கை வைக்கலை. நீதியை எடுத்து பார்த்தாலும் வழக்கு போட்டு முடிவெடுக்கிற ஜட்ஜ் தான். நீதி எடுத்து பார்த்தாலும் ஒழுங்கான நீதி, நான் நீதிக்கு இது பண்ணல அபாசம் பண்ணல, நீதித்துறைன்றதை வந்து ஒழுங்கான நீதித்துறையாக இருக்குமா இருந்தால் 3வது இடத்துக்கு வராது. இப்போ பெரிய இப்போ நாங்கள் பார்க்குற ரோட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கு போகிற டிரைவரை பார்த்தாலும் பெரியவன் வாகனம் எடுத்துகிட்டு போகிறான், அவனை கையை காட்டி நிப்பாட்டுறா. இல்லை, ஒரு மோட்டர் பைசிக்கல்காரன் போகிறான், ஓவர்டேக் பண்ணிக்கணும், அவனை நிப்பாட்டுறான் விசில் அடிச்சு. ஒரு 3 வீல் ஓட்டுநரை பார்க்குறாங்க, அவரை நிப்பாட்டுறாங்க, கையை காட்டி நிப்பாட்டுறான். அந்த உரமாக போகிறோம், என்னென்னமோ நடக்குது, எதோ செய்கிறாங்க, அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. இல்லை நீதித்துறை என்ன, அப்போ போலீஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. சரி. அப்போ ரைட். அப்போ அப்படி இருக்க நேரம் இந்த நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு 5 வருஷம் மாநகர சபையில் இருந்தீங்கன்னு சார். முன்னா
என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன சேவையெல்லாம் அந்த டைம்ல நீங்க செஞ்சீங்க இல்லாட்டி இல்லை, நல்ல வேலை நடந்துச்சு. நல்ல அதாவது வேலை நடந்து எவ்வளோ ஒதுக்குவாங்க வருஷத்துக்கு? அந்த நாளையில் நீ அவ்வளோ பெரிய ஒரு ஃபண்ட் ஒன்று இல்லை, 1,50,000 1,25,000 அந்த மாதிரி இப்பயும் அப்படித்தான். அப்போ அந்த 25 லட்சத்துக்கு நீங்க உங்களோட தொகுதியில வேலை செய்யணும். சின்ன ஒரு ஃபண்டை வச்சுக்கொண்டு தானே இந்த மந்திரிமார் வேலை செய்யணும். அவங்களுக்கு அவங்க அந்த சல்லியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் மேலாது. இப்போ அந்த ஏரியாவில் ஒரு பொக் லைன் ஒன்று போடணும், ஒரு டாய்லெட் ஒன்றை புதுசுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு 15 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு எஸ்டிமேட்டை தராங்க. இப்போ இது அவங்கள கையில் கொடுத்து பாஸ் பண்ணுறது இல்லையே. இவங்க அந்த எஸ்டிமேட்டை அங்கே கொடுக்குறாங்க, அவங்க வைத்து பார்க்குறாங்க, அதை செய்கிறாங்க, அது அவங்களுக்குள்ளால போகுது. இது மந்திரிக்கு இதில் ஒரு சம்பந்தம் இல்லை. ஒரு விளங்குதா? அப்போ இதில் ஊழல் செய்கிறேன்னு அவர் அதை கட்டாமல் இருக்கணும். அதை சொல்லி இவங்க வேறு ஏதாவது சரி பாஸ் பண்ணி அவர் எடுக்கிறது. இனி அது மக்கள் கண் பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறாங்களே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் ஒன்று எஸ்டிமேட் பண்ணுறேன். இப்போ இந்த டாய்லெட்டை எஸ்டிமேட் பண்ணுற நேரம் அந்த கமையில் உள்ள மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க துறைன்னு கேட்கக்கூட நாங்கள் சொல்லி இந்த ஒரு டாய்லெட்டை நாங்கள் சர்க்காட்ட போகிறோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு உச்சரிப்பு வருது. அப்போ அவங்க அதை திங்க் பண்ணி கொண்டே இருப்பாங்களே, ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பாங்க. அடே இவர் நசீர் வந்து இந்த டாய்லெட்டை சர்க்காட்ட போகிறாரு, அப்போ இதை எங்களுக்கு செஞ்சு தருவாருங்க. அதை எஸ்டிமேட்டை போட்ட சரிக்கு 10 லட்சம் 12 லட்சம்னு வந்த போகிறோம். இதில் 2 வேலையும் செய்ய கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற பண்டுக்கு 2 வேலையும் செய்ய போதாது. ஆனால் இந்த என்னை பொறுத்தளவில் நான் பார்த்துருக்குறேன், தேர்தல் மீட்டிங், அதாவது தேர்தலுக்கு முதல் நடக்கிற கூட்டங்கள் அப்படி பேசுவாங்க. இந்த தோட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? இந்த டாய்லெட்டை யாருமே செய்தில்லை எத்தனை வருஷம். அதுக்கு பிறகு யாருமே கண்டுக்கிறது இல்லை. நீ அது அப்படித்தான். அரசியல்ன்றது ஒரு பக்கம், மக்கள்ன்றது ஒரு பக்கம். மக்களை ஏமாற்றி வாழ்றது தான் இந்த மந்திரிமார். சில பேர், எல்லாரையும் குறிப்பிட்டு செல்ல இயலாது, ஒரு சில பேர் அப்படித்தான். இப்போ எனக்கு பேர் குறிப்பிட்டு செல்ல போனால் சில மந்திரிமார் இருக்கிறாங்க நல்ல வேலை செய்கிறவங்க, கொட்டாசு வெத்தின மந்திரிமார் இருக்கிறாங்க. அதாவது அவர் கொடுத்த தொகுதியை தொகுதியையும் வெற்றி மக்களையும் வெற்றிக்கிறாங்க அந்த அந்த தகுதியில் ஆட்கள். இப்போ நான் செல்ல போனால் கொச்சி கடை எடுங்களே, டகுனு கொச்சி கடையை எடுத்து பார்த்தா அவர்கிட்ட பேர் என்னது கடை அனுர மந்திரித்துமா. அவர் வந்து ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாசோட ஐக்கிய மக்கள் சக்தி. அவர் பாருங்க அந்த ஆசனத்தை வெட்டி மக்களையும் வெற்றிக்கிறாரு 2 பயணம். அப்போ இந்த பக்கத்தில் ஜிந்து பிட்டி எடுத்து பாருங்கள், செல்ல போக்கில் கொட்டாசை வெத்தி இதை வெத்திக்கிறதாரு மிஸ்டர் மஞ்சு ஏமாந்த. இல்லை மஞ்சு அவரோட பேர் ஏமாந்த. ஏமாந்தன்றது வேறு. மஞ்சு ஏமாந்த தான் அவரோட முழு பேர். அது சின்ன பொடி, சின்ன பொடி. அவர் மஞ்சுன்னு சும்மா ஷார்ட்டாக கூப்பிடுறாரு. ஷார்ட்டானு கூப்பிட நல்ல புள்ள. நல்ல ஆமாம் ஆமாம். அப்போ நிறைய வேலை செஞ்சிருக்காரு. நிறைய வேலை வந்து மஹிந்த மாத்தையோட இருந்தார். மஹிந்த மாத்தையோட இருந்தார். அவருக்கு நிறைய பேக் பண்ணினார் மிஸ்டர் ஃபைசல் முஸ்தபா மினிஸ்டர் ஆகிற நேரத்தில் அவருக்கு நல்ல பேக் பண்ணினார். ஏன்னா சின்ன பொடியை நல்ல வேலை செய்கிறார், சேவை செய்கிறார் அப்படின்ற காலத்தில் அவருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணார். அவரும் நல்ல வேலை. அதே தொகுதியில் இருந்தவர் ஒருத்தர் தான் கொஸ்தா. அவரும் நிறைய வேலை செஞ்சிருக்காரு. கொஸ்தாவும் வேலை செஞ்சார். வேலை செஞ்சதில் அதே தோட்டம் தான், அடுத்த தோட்டத்துக்கு அடுத்த தோட்டம். அதாவது அதே வேலை செஞ்சேன்னு அவரும் வெத்தணுமே. அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் கேட்கல. இந்த முடிஞ்ச எலெக்ஷன் கேட்கல. நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா? நானும் போட்டுக்கிட்டேன். எந்த கட்சியில் போட்டுக்கிட்டீங்க? நான் இதே தான், ஐக்கிய குடியரசு முன்னணியில் சம்பிக்கரான வாக்கையில் நானும் கேட்டேன். எனக்கு ஓட் கொஞ்சம் குறைஞ்சி டக்குனு கிராண்ட் பாஸ் தான் நான் கேட்டேன். கொட்டாசு. உங்களோட போட்டிக்கு நின்றவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க? எல்லா கட்சியிலையும் இருந்தாங்க. வெற்றி பெற்றது யார்? வெற்றி பெற்றது வந்து சஜபேயும் வெற்றி பெற்றுச்சு. அதாவது கூடுதலான வாக்கு கிடைச்சிச்சு ஜேவிபி. அதாவது தற்போது என்பிபி. அப்போ என்பிபி உறுப்பினர் தான் அந்த தொகுதியிலிருந்து நகரசபையில் இருக்காரு. நகரசபாவில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது அந்த உங்களோட தொகுதியிலேருந்து என்பிபி உறுப்பினர் தான் வந்து. அப்போ என்பிபி உறுப்பினர்கள் வேலை செய்கிறாங்களா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, வேலை செய்கிறத விட்டு அதை தகுதியிலே ஆட்களை காணும். அப்போ எங்கே உள்ளவங்க அவங்க? அதுதான் வெளியில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பேராஷூட்டில். இப்போ நவகம்புரையில் இருக்கிறவரை கேட்டால் அவள் மல்வானேன்றாங்க. அப்போ இந்தியாவில் உள்ளவங்கள கேட்டால் கடுவலைன்றாங்க. அங்கே உள்ளவங்க யாரும் இல்லை. அப்போ இல்லை, கம்மையில் உள்ளவங்களும் ஒருத்தரையும் இல்லை, ஆட்களை காணும். சரி, பார்த்தீங்களா, ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதாவது கொழும்பு மாநகர சபையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நடந்து முடிந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற மாநகர சபை உறுப்பினர்கள் அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நசீர் அவர்கள் முன்வைக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.